எனக்கு மகனாக பிறந்து ஐயனார் அப்பன் என்ற பெயருடன் சீரம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வானவராயின் கோட்டையிலே வன்னியமரம் இருக்கின்றது. அந்த வன்னியமரத்துக்கு நான் காவலாக இருக்கின்றேன். அந்த வானவராயின் மந்திர கட்டுக்கு கட்டுப்பட்டு சரி இருந்த பொழுதிலும் இந்த முதல் வாயற்படியிலே நான் காவலாக இருக்கின்றேன். வன்னிய மரத்தை சர்வ ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அமரலாம். இரண்டாவது கோட்டை அடிச்சலாம் ஆகினார். இப்பொழுது இந்த கோட்டையை அடிச்சலாம். யார் நீ இங்கே ஏன் வர வேண்டும்? இல்லை, நானும் கள்ளிக்காடு. கள்ளிக்காடு அந்நாட்டை ஆளக்கூடிய பத்ராக்கிய மகன். எனது பேர் தான் கள்ளிக்காத்தான். கள்ளிக்காத்தான். ஆமாம், இங்கு வர காரணம்? இங்கு நான் எதற்காக வந்திருக்கிறேன்? எதற்காக? இந்த மாணவரை கோட்டிலே வன்னியமரம் இருக்கிறதா? அந்த வன்னியமரத்தை கொண்டு செல்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன். இங்கு இருக்கும் வன்னியமரத்தை எடுத்து செல்வதற்கு வந்திருக்கின்றாயா? உண்மைதான். கள்ளிக்காத்தான், இந்த வன்னியமரம் யாருக்கு சொந்தமான மரம்? தேவர்களுக்கு சொந்தமான மரம். அப்படி இருக்க இந்த வன்னியமரத்திற்கு தான் நான் காவலாக இருக்கின்றேன். என் காவலை மீறி உன்னால் இந்த வன்னியமரத்தை எடுத்து செல்ல முடியுமா? வேண்டாம், போய்விடு. போடா போக்கத்தவரி. உன்னை என்னால் செல்ல முடியாதா? இதே இடத்தில் உன்னை கொன்று குவித்து விட்டது வன்னியமரத்தை என்னால் கொண்டு செல்ல முடியும். உனக்கு விரும்பம் இருந்தால் வாடா என்னோட சமருக்கு. நீ அப்படியா? வாடா வாடா. வெற்றி பெற வேண்டும். இல்லாவிட்டால் வீரமானத்தை தருவிடும். விரும்பம் இருந்தால் வாடா என்னோட சமருக்கு. அப்படியா? நானும் விரும்புகிறேன். போது போது இப்பொழுது இரண்டாம் கோட்டை அந்த இடத்தில் இருக்க வேண்டும். நானே வெற்றி வந்தேன். இருந்தாலும் இந்த வனவராய கோட்டையில் வண்டிய மரம் களவு போகாமல் தினந்தோறும் காவல் போவது வழக்கம் அல்லவா? இப்போதும் அந்த வண்டியை வருவதற்கு காவலர் அணிந்து புரிகின்றேன். இப்பொழுது இந்த கோட்டை வாய்ப்படை தாங்கினால் மாணவரை கோட்டைக்குள்ளே செல்லலாம். அந்த வண்டி மரத்தை சுகமாக கொண்டு செல்லலாம். உறப்பருகிறேன். நீ எந்த சேர்ந்தவன்? இந்த மாணவரைய கோட்டைக்குள் வருவதற்கு என்ன தைரியம்? எதற்காக வந்தாய்? எது ஏன் வந்தாய்? மாணவரை கோட்டைக்கு எதற்காக வந்திருக்கிறது தெரியுமா? மாணவரை கோட்டையிலே வன்னிய மரம் இருக்கிறதா? அந்த வன்னிய மரத்தை கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிறேன் நான். இந்த மாணவரை கோட்டையில் வன்னிய மரம் இருக்கிறது. அந்த வன்னிய மரத்தை அந்த வன்னிய மரத்தை
முடியுமா? ஏன் முடியாது? நான் யார் தெரியுமா? கல்லை காற்றி ஆளக்கூடிய கல்லிக்காத்தான் என்று பெயர்வார். ஆகினால் அந்த வண்டிமரத்தை கல்லை காட்டி வசிக்கக்கூடிய கல்லிக்காத்தான் இந்த வண்டிமரத்தை கொண்டு செல்வதற்காக வந்து விட்டாய். இங்கு வந்தது தவறன்று வந்தவடைய பார்த்து ஓடிவிடு. பாதத்திலே பணியும் பரம்பரையில் பிறக்கவில்லை அந்த கல்லிக்காத்தான் நானா என்று பார்க்க வேண்டும். என்னோட சம செய்து இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய வண்டி மரத்தை கொண்டு செல்ல போகிறாயா? ஆனா சிறு பயலே அந்த வண்டிய மரத்தை கொண்டு செல்வதற்கு வந்து விட்டாய். உனக்கு வீரம் இருக்கிறதா? தைரியம் இருக்கிறதா? அந்த வண்டிய மரத்தை உன்னால் கரம் தொட்டு தொட முடியுமா? ஏன் முடியாது? உன்னுடைய பாதத்தை பிடித்து தியாகத்திலிருந்து சிரித்தால் நீ கீழே வந்து விழுவதற்கு எத்தனையோ நாட்கள் ஆகும். இந்த ஆட்சி சமஸ்தை வந்து விட்டாயா? அதை காட்டாத உன் கை இவன் யார் தெரியுமா? என்னுடைய மகன். எனக்கு பல தொண்டுகளை செய்ய வந்தவன். அவன் எதற்காக இங்கே வந்திருக்கிறான் என்று உனக்கு தெரியுமா? ஆஞ்சநேயா, இதோ இருக்கும் வண்டிய மரத்தை கொண்டு வந்து எனக்கு கும்பாபிஷேகம் நடத்தி முடித்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றான். அவனையே கொல்ல துணிந்து விட்டாயே. ஊழியர் பிள்ளை உனக்கு பல தொண்டுகளை செய்வதற்காக ஓடி வந்தவன். உண்மைதான். இந்த வனவராய கோட்டையில் இருக்கக்கூடிய வன்னிய மரத்தை கொண்டு சென்று அந்த கல்லிக்காட்டிலே உட்கார் சாமி, கீழே உட்கார் சாமி, உட்கார் சாமி. அதற்கு நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம், கும்பாபிஷேகம், அதற்கு முன்னதாக இந்த வன்னி மரம் நிறுத்தி உனக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக உன்னை மகன் ஓடி வந்தானா? ஆமாம். ஆச்சனையா, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது என் மகனுக்கு உறுதுணையாக இருந்து அந்த வன்னி மரத்தை கொண்டு வந்து எனக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்து வைக்க வேண்டும். அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற வரை இந்த கல்லிக்காத்தான்கிற உறுதுணையாக கிடைக்க வேண்டும். உண்மைதான். அப்படி ஆகட்டும் தாயே. அந்த வன்னிய மரம் எங்க இருக்கிறது உனக்கு தெரியுமா? அப்படியா? இப்போது அந்த வன்னிய மரத்தை எப்படியா இவனாம் இருவருக்கு செல்லலாம். அப்படியா? சந்தோஷமா ஆய்வு பார்க்கலாமா? விழாமலே இருக்க முடியுமா? விழாமலே இருக்க முடியுமா? நான் விழுந்து விட்டு காதல் வலையில்
இந்த கோட்டைக்கு உரைக்கிறார்கள். அது என்னன்னு எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? என்னுடைய தந்தை இருக்கிறாரே வானவராயன், அவருக்கு வீரமான மீசை அழகி. வீரமான மீசை அழகி. உண்மையா? என்னுடைய தாய் இருக்கிறார்கள் வீரவல்லி. வீரவல்லி. அவருக்கு நீளமான கொண்டை அழகி. நீளமான கொண்டை அழகி. உண்மையாங்க? அப்படியா? உன் தாய் தந்தை இருவரும் மன விரும்பி காதலித்து திருமணம் செய்து விடார்கள். உண்மையா? உன் தந்தையின் மீசை அழகை பார்த்து உன் தாயாகப்பட்டவள் ஆசைப்பட்டார்கள். உண்மைதான். உன் தாயின் கொண்டை அழகை பார்த்து உன் தந்தை ஆசைப்பட்டார். உண்மைதான். ஆகினால் இருவரும் மனமளித்து ஆணவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, உன் தாய் தந்தைக்கு என்ன வேலை? அப்படியா? அரண்மனைக்கு செல்லும் வழியில் சொல்லிக்கொண்டே வருகிறேன். பின் தொடர்ந்து ஓடி வாங்க. அப்படியா? அப்படியாக.
முகத்தை காட்டவே இல்லையே. உண்மைதாங்க. அரண்மனை வாயிற்படி வரைக்கும் வந்துட்டோம். ஆமா. உள்ளே சென்றால் என்னுடைய தாயத்தை பார்க்கலாம். அப்படியா? உண்மைதாங்க. அப்பா உங்க அம்மா எப்ப பார்க்க போறேன்னு ஆசையா இருக்கு நானு. அப்படியா? ஆமா. புறப்பட்டு ஓடி வாங்க. அம்மா யாரு இவங்க? இவர்கள் தான் என்னுடைய தாய். ஆடி மாசத்துல நாய் மாட்டிக்கானு பேசிக்கிறா பாருப்பா. இவங்க தாய் தந்தையா? இவர்கள் தான் என்னுடைய தாய் தந்தை. ஆமா. தாத்தா கிட்ட வந்து பாக்குறாரு. பகல்ல இங்க பார்க்கறீங்களே. இன்னைக்கு என்னங்க? தவறாக நினைக்க வேண்டாம். என்னுடைய அப்பா இருக்கிறாரே வானவராய். வானராய. அவர் ஒரு கோட்டு தான் சாப்பிடுவாரு. அப்பா ஒரு கோடு தான் சாப்பிடுறாரு. அவர் கோட்டு தான் சாப்பிடுவாரு. எங்க அம்மா இருக்கிறாங்க வீரவல்லி. அம்மா. அவங்க ஒரு ஆப் சாப்பிடுவாங்க. அப்பா. ஆமா. ஓயும் ஒரு குடிகார குடும்பத்தையா காண வச்சுட்டானே. அம்மனே மகனா பரவாயில்ல. ஒரு புல்லு ஒரு ஆப்பு பாப்பா ஒச்சப்பே சாப்பிடும். ஏய், சிக் போடா. எனக்கு அந்த பழக்கமே கிடையாதுங்க. எனக்கு அந்த பழக்கமே கிடையாதுங்க. ஆமாங்க பாப்பா அப்படியே ஊத்தி சூத்து கடி ஊத்தி சிக் போடுறா. பெண்ணாகப்பட்டவரா மது வருவா. பொம்பளையா ஆமா. உண்மைதான்டா. இதுவா என்ன பார்த்தா தெரியா? ஐயே நான் இப்படி நினைச்சேன். ஏய், சிக் போடி போடா. அப்பா அவதான் சிலுவையில அரைஞ்சுக்கிறாங்க இப்போ. என்னங்க? தவறு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுத்தே தரணும். கொடுத்தே ஆகணும். ஆமா. ஆனால் என்ன செய்யலாம்? அருணாச்சி. உனது கோட்டைக்கு 3 அழகு வைத்தாகி. உண்மைதான். அது முதல் அழகு. முதல் அழகு என்னுடைய தந்தை இருக்கிறாரே வானவராயன். வானவராயன். அவருக்கு வீரமான மீசை அழகு. வீரமான மீசி அழகு. உண்மைதான். அந்த மீசையை ஒரு பக்கத்துல எடுத்துடணும். நீங்களா? ஆமா. கேட்டாங்க. ஏன்? சொல்லுங்க கேளுங்க. அப்பதான் உன் தந்தையுடைய அகந்தை அடங்கும். அப்படியே இருக்கமா சூனியக்கார குடும்பம் இது. ஏய், முட்டை வச்சிருவாங்க. யாரு? முட்டை நாங்க நினைச்சுனா நீ பஜார்ல துணியா சுத்துவேன். அது மாதிரி துணி வைப்போனாங்க. துணியில சுத்தணும். அப்பா நான் இருப்பேன். இனிமேல் ஆளலாங்கிறேன். என்னங்க? அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? உன் தந்தைக்கு நீளமான கொண்டை அழகு சொன்னேன். உண்மைதான். அந்த கொண்டை அழகு அழகு வந்து கேட்டாங்க. சொல்லுங்க கேளுங்க. அவ மோசமான சூனியக்காரி. வெத்தலையில வை போட்டு இந்திரஜாலம் மந்திரஜாலம் கூடு விட்டு கூடு பாய்வது நோக்கு வருவோம். அனைத்தையும் கட்டு வைத்திருக்காங்க. எதை செய்தாலும் பரவாயில்லை. அவருடைய அழகை நாம் இப்பொழுது அழகோல செய்யணும். அப்படியா? ஆமா. சரி அப்படியா? என்ன செய்யணும்? நம்முடைய நாட்டிற்கு செல்லலாம். இருந்த ஆபத்து வேணும். அப்படி போகலாம். ஏன் தெரிய ஆட்டு சுட்டு அவன் எழுதி சிரிக்கிறா. ஆமா நீ என்ன பார்த்து எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? விராலி, உன் கழுத்திலே வாங்கலை சூட்டினேனே. ஆமா எதற்காக? இந்த உருவத்தை பார்த்தா இல்ல எனக்கு பிடித்தது அந்த அழகான கொண்டை காணும். நான் உன்னை பார்த்து எதுக்கு சிரிக்கிறேன்? நான் உன்னை அழகை பார்த்து நான் உன் திருமணம் செய்து கொள்ளை. உன்னுடைய ரோமம் என் மீசைக்கு என்ன குறை? என்ன குறை? ரோமம் இல்லைங்க. என்ன ஆச்சரியம்! உனக்கு அழகு கொண்டை, அந்த கொண்டையை காணவில்லை. எனக்கு அழகு இந்த வீர மீசை. இந்த மீசையும் ஆதி இல்லை. இதெல்லாம் எப்படி இருக்கும்? உடனே நீ எப்பொழுதும் பார்ப்பாயே
ஆமா. வெத்தலையிலே மைதழுவி பயப்பட்டு பாப்பேன். அப்படி பார்க்க வேண்டும். யார் என்று கண்டறிய வேண்டும். அவர்களை விடவே கூடாது. கொண்டு வா. பாத்தீங்களா? என்னடா பாத்தியா? பொண்ணு மாதிரி ஆகுது. நம்முடைய மகன் இருக்கிறா. ஆமா. அவ கூட ஒரு ஆடவன் இருக்கானே. யார் யார் பாரு பாரு. பாருங்க. ஐயோ, யாரையும் ஐயா. வராம கொல்லுத. இன்னும் நம்ம கோட்டையை காணவில்லை, கடக்கவில்லை. ஆகையால் உடனே செல்ல வேண்டும். அவர்களை